வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசம திட்டத்தில் பெருங்குளறுபடி, அரசுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை. எரிபொருள் விலை உயர்த்தாவிட்டால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி, நிபுணர்கள் எச்சரிக்கை. சட்டவிரோதமாக மணல் அகழ்வு, போலீசார் அதிரடி சோதனையில் 8 பேர் கைது. கட்டுமான பணிகளுக்காக நாளை 12 மணி நேர நீர் விநியோக தடை. தமிழர் பகுதியில் சுகாதார விதிமுறை மீறிய 2 உணவகங்களுக்கு சீல். டிகோயா தம்பதி கொலை, கேக் வெட்டி கொண்டாட்டம். அஸ்வசம நலன்புரி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நிலவும் நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த மே 23 ஜனாதிபதியின் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்காவுக்கு குறித்த சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. முதற்கட்ட கணக்கெடுப்பின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் போன்ற வெளித்தரப்பினரை பயன்படுத்தியதனால் தவறான தரவுகள் கணனியில் பதிவேற்றப்பட்டுள்ளன. இதனால் தகுதியற்றவர்கள் உள்வாங்கப்பட்டு தகுதியான பலர் விடுபட்டுள்ளனர். மேலும் IWMS கணனி அமைப்பில் நீண்ட காலமாக குறைபாடுகள் நிலவுவதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி செயலிகள் மூலம் வீடுகளில் இருப்பிடத்தை அடையாளம் காண்பதில் பிழைகள் ஏற்படுதல், பதிவேற்றிய தரவுகள் காணாமல் போதல் மற்றும் கணனி வேகம் குறைவடைதல் போன்ற பிரச்சினைகள் நீடிக்கின்றன. எனவே தரவு சரிபார்ப்பு பணிகளில் முன்னின்று உழைக்கும் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு கடந்த ஜனவரி முதல் இதுவரையான மாதாந்திர கொடுப்பனவு 2500 ரூபாவை வழங்கப்படவில்லை. எனினும் கணனி பிள்ளைகளுக்கான பொறுப்பு பிரதேச செயலாளர்கள் மீது சுமத்தப்பட்டு கள அதிகாரிகளுக்கு நலன்புரி சபை தொடர் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. எனவே நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வு மற்றும் QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் கட்டுப்பாடுகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளுக்கு சென்று தரவுகளை சேகரிப்பதில் கள அதிகாரிகள் கடும் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்நிலையில் நலன்புரி சட்டத்தின்படி அஸ்வசம களப்பணிகளுக்கு பொறுப்பான முதன்மை அதிகாரிகளாக கருதப்படும் சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களை முறையாக இந்த பணிகளில் உத்தியோகபூர்வமாக ஈடுபடுத்துவதற்கான முறையான வழிமுறையொன்றை உருவாக்க வேண்டும் என அந்த குறித்த சங்கம் வலியுறுத்தியது. அத்துடன் கணனி அமைப்பின் குறைபாடுகளை நீக்கி அதன் கொள்ளளவை அதிகரித்தல், பயனாளிகளை துல்லியமாக தெரிவு செய்வதற்காக இலங்கை மின்சார சபை, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், விவசாய சேவை நிலையங்கள் மற்றும் வரி அதிகார சபை ஆகியவற்றின் தரவுத்தளங்களை அஸ்வசம கணனியுடன் ஒன்றிருக்க வேண்டும் என பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் பரிந்துரைத்துள்ளது. பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் எரிபொருள் விலையை கணிசமாக அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் டீசலின் விலையை சுமார் 600 ரூபாய் வரை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் மே 6 தரவுகளின்படி பெட்ரோல் விலையும் குறைந்தது 20 முதல் 30 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாமல் இருப்பது ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்தால் அதன் தாக்கமாக எரிபொருள் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் இதே சுழற்சிதான் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எரிபொருள் விலை உயர்வு பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் விலையை உயர்த்தாமல் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவது இன்னும் மோசமான விளைவுகளை உருவாக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலையை அதிகரிக்கும் போது சமூக மானிய திட்டம் அவசியம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தனநாத் பெர்னாண்டோ வலியுறுத்தினார். குறிப்பாக பொது போக்குவரத்து மற்றும் குறைந்த வருமானம் பெறும் மக்களை அடிப்படையாக கொண்டு டீசல் மானியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பொதுவான மானிய முறைமைகள் பெரும்பாலும் தேவையற்றவர்களுக்கே பயனளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள், அவற்றின் சாரதிகள் மற்றும் அனுமதியின்றி கடல் சிப்பிகளை கடத்தி சென்ற ஒருவர் உட்பட 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கிண்ணியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உப்பாறு பகுதியில் எவ்வித அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 உளவு இயந்திரங்களும் 4 டிப்பர் வாகனங்களும் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட்டன. அத்துடன் அவ்வாகனங்களின் சாரதிகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்று இரவு கிண்ணியா குரங்கள்
பகுதியில் போலீசார் நடத்திய மற்றொரு சோதனையின் போது சட்டவிரோதமான முறையில் களஞ்சிய சாலைக்கு கடத்தி செல்லப்பட்ட கடல் சிப்பிகள் ஏற்றிய உளவு இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வாகனங்களில் சாரதிகளையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை கிண்ணியா போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். மகர மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதிகளில் நாளை 12 மணி நேர நீர் விநியோக தடை ஏற்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 7 மணி முதல் நாளை மறுநாள் 28ஆம் தேதி காலை 7 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நடைபெறும் கட்டுமான பணிகள் தொடர்பான நீர்க்குழாய்களை இடமாற்றம் செய்வதற்கான அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முல்லைத்தீவு பொது சந்தைக்கு அருகில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 2 உணவகங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து முல்லைத்தீவு பொது சுகாதார பரிசோதகர் பிரவீன் மற்றும் தண்ணீரூற்று பொது சுகாதார பரிசோதகர் கஜவலன் ஆகியோர் இணைந்து முல்லைத்தீவு நகரை அண்டிய உணவகங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனைகளின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவுகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டமை, ஈக்கள் மொய்த்த நிலையில் உணவுகள் வைக்கப்பட்டமை, பாத்திரங்களை தூய்மையாக வைத்திருக்காமை, மருத்துவ சான்றிதழின்றி ஊழியர்கள் உணவுகளை கையாண்டமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டதனை அடுத்து சம்பந்தப்பட்ட 2 உணவகங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் பிரவீனால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2 உணவகங்களுக்கும் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 100,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் 2 உணவகத்தையும் சீல் செய்வதற்கு அனுமதி வழங்கியது. ஹெட்டன் டிகூயா பகுதியில் கடந்த மே 21ஆம் தேதி அரங்கேறிய கொடூர இரட்டை கொலை சம்பவத்தில் மிக குறுகிய காலப்பகுதியில் சந்தேக நபரை கைது செய்து வழக்கு ஆதாரங்களை மீட்டெடுத்த போலீஸ் அதிகாரிகள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். இலங்கை காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு, கடமை உணர்வு மற்றும் தனித்துவமான திறமைகளை பாராட்டும் விசேட நிகழ்வு ஒன்று ஹெட்டன் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது. டேகோயா வர்த்தக நிலையம் ஒன்றினுள் காளிமுத்து, சக்திவேல் மற்றும் அவரது மனைவி ஆகிய தம்பதியினரை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். அத்துடன் அவர்களிடமிருந்து சுமார் 18 பவுன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முடக்கிவிட்ட ஹெட்டன் போலீசார் பொதுமக்களிடம் கிடைத்த ரகசிய தகவலுக்கு மற்றும் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களின்படி கடந்த மே 23ஆம் தேதி பொகவந்தலாவை பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை கைது செய்தனர். இந்நிலையில் பதுளை பகுதியை சேர்ந்த 37 வயதுடைய பிரதான சந்தேக நபர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டனர். கொள்ளை மற்றும் கொலை வழக்கை நவீன புலனாய்வு உத்திகளை கையாண்டு 48 மணித்தியாலங்களுக்குள் வெற்றிகரமாக கையாண்ட விசாரணை அதிகாரிகளின் துரித செயல்பாட்டினை பாராட்டியே இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.